தீபக் சோப்ரா ஒரு போலியான ஆன்மீக குரு. பாதுகாக்க வேண்டிய கடமை ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை ஓநாயிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆன்மீக தலைவருக்கு ஒரு நபர் வேட்டையாடும் குணம் கொண்டவர், பாலியல் குற்றவாளி என்று தெரிந்தால், இப்ஸ்டன் கடத்தல் புகாரில் சிக்கியவர் என்று சோப்ரா ஒப்புக்கொண்டது போல பலவீனமான மக்களை பாதுகாக்க அந்த நபரை தனிமைப்படுத்துவதே அந்த தலைவரின் தார்மீக கடமையாகும். மாறாக அவர்களை தங்களோடு சேர்த்து கொள்ளக்கூடாது. எப்ஸ்டின் தனது சோப்ரா மையத்திலிருந்து மாநாடுகளுக்கும் அழைத்ததன் மூலம் சோப்ரா அந்த பாலியல் குற்றவாளிக்கு ஒரு ஆன்மீக அங்கீகாரத்தை வழங்கியுள்ளார். இதன் மூலம் எப்ஸ்டின் அடுத்தடுத்து பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் அவர் அருகில் வருவதற்கு சோப்ரா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். எங்களுடைய 2 நாள் ஆன்லைன் உணர்திறன் பயிற்சி பட்டறையில் சேர்ந்து கொள்ளுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம்.